வெல்கம் டு பிரகாஷ் லினா விலாக்ஸ். இன்னைக்கு டே 6. நம்ம விஜய் அண்ணன் சூப்பராக ஒரு என்ட்ரி கொடுத்தாரு. வந்ததுமே எப்பவும் போல ஒரு ஸ்பீச்சை கொடுத்தாரு. அந்த ஸ்பீச்சில் பிக் பாஸ்ன்றது ஒரு சாதாரண ஷோ கிடையாது. உள்ள செலக்ட் ஆகிறவங்களுக்கு பல விதமான டெஸ்ட் வச்சு அதுக்கப்புறம் தான் உள்ள வராங்க. அதில் சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டும் இருக்கு. இந்த மேடையை சரியாக பயன்படுத்திக்கிறவங்க சரியான இடத்துக்கு போய் சேருவாங்க. அதை ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க பாதியிலேயே வெளியே போயிடுவாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார். நேற்று வேற நந்தினி வெளியே போன விஷயமா சோஷியல் மீடியாவில் எல்லாருமே விஜய் டிவியை கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. எதுக்கு இந்த மாதிரி ஆளெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம விஜய் அண்ணன் ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அந்த ஸ்பீச். அடுத்ததா ஃப்ரைடே எபிசோட பார்த்து வரலாம்னு சொல்லிட்டு அண்ணன் அனுப்பிச்சு விட்டாரு. ஃப்ரைடே எபிசோட்ல ஃபர்ஸ்ட் சீனா நம்ம பாரு கனியாக்காட்ட போயிட்டு அக்கா நேற்று என்னதாக்கா நடந்தது, ஏன் அப்படி கத்திட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு கனியாக்கா அதெல்லாம் ஒன்றும் நடக்கல, ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டா. நாங்கள் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அக்கா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், எனக்கு யாருக்கிட்டையுமே ஃபேக்காக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது டெம்போ கூட்டிக்கிட்டே போச்சு. ஒரு கட்டத்தில் ரொம்ப பஸ்ட் அவுட் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நடந்தது, யாருமே எதுவுமே அவங்கள பண்ணவே இல்லை அப்படின்னு கனியாக்கா சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜெயிலில் இருந்த நம்ம வினோத் வியானா இவங்க ரெண்டு பேர்த்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாரு நம்ம பிக் பாஸ். இந்த தொன்று தொட்டு வர பாரம்பரியம் மாதிரி பிக் பாஸ்ல வெள்ளிக்கிழமை ஆனாலே கண்டஸ்டன்ஸ் யார் யாரெல்லாம் சண்டை போட்டிருக்காங்களோ அவங்ககிட்ட போயிட்டு அவங்களே வந்து பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம கமருதீன் திவாகர் அண்ணன் போயிட்டு அண்ணே நான் அப்படி நடந்துகிட்டுலாம் சாரிண்ணே அப்படின்னு சொன்னாரு. நம்ம திவாகர் அண்ணன் எல்லாரும் தான் தாக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் யாருக்கிட்டையும் இந்த மாதிரி நடந்தது இல்லை. கமருதீனை பார்த்தா மட்டும் மூஞ்சா அந்த பக்கமா திருப்பிக்கிறாரு. 1 hour எபிசோட்ல எல்லாத்தையும் காமிக்கிறது இல்லை. இந்த அன்சீன்ல போய் பார்த்தா தான் தெரியுது நம்ம கமருதீன் பைப்புல திவாகர் அண்ணன் மரியாதை இல்லாம யோ எந்திச்சு போயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன இருந்தாலும் நம்ம திவாகர் அண்ணனுக்கு கமருதீனோட ஒரு 20 வயசாவது பெரியவராக இருக்க மாட்டாரு. அவரை போய் மரியாதை எல்லாம் பேசினா கோவம் வரதானே செய்யும். இதுக்கு முன்னாடி இருக்க சீசன்லாம் லவ் பேர்ட்ஸ் அங்கங்க பறந்துட்டு இருக்கும். ஒரு சிலர் அதையும் கண்டுபிடிச்சு அப்ப என்ன லவ் சாங் ட்ரெண்டா இருக்கோ அதை போட்டு கோத்துடுவாங்க. ஆனா இந்த சீசன்ல மடியில படுத்து தூங்குறாங்க, கேட்டா ஃப்ரெண்ட்ஷிப் பண்றாங்க. ஒரு வாரத்துக்குள்ள மடியில படுத்து தூங்குற அளவுக்கு இல்லாம ஃப்ரெண்ட்ஷிப் வரும். அதுக்கப்புறம் நம்ம விஜய் அண்ணா வந்துட்டாரு. நம்ம டைரக்டர் கிட்ட இந்த மாயா சுதாகர் துஷாந்த் அப்படிலாம் ஒரு பேரை சொல்றீங்களா, அதெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, சார் மாயான்றது பார்வதி சார், அவங்களோட கேரக்டர்ல இருக்கனால நான் அந்த கேரக்டரை வச்சு அந்த பேரை சொல்லி வந்துடுது சார் அப்படின்னு சொன்னாரு. அடுத்ததா எல்லாரையும் கூப்பிட்டு உங்க பேரை சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு அவங்க பேரை சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஆதிரை மட்டும் உட்காந்துக்கிட்டே கை தூக்கி அவங்க பேரை சொன்னாங்க. உடனே விஜய் எல்லாரும் எந்திரிச்சுன்னு சொல்றாங்க, நீங்க மட்டும் ஏன் உட்காந்து சொல்றீங்கன்னா எந்திரிச்சுன்னு மறுபடியும் அவங்க பேரை சொன்னாங்க. சரி ஏன் அப்ப எந்திக்கல அப்படின்னு கேட்கும்போது சும்மா தான் சார் அப்படின்னாங்க. எல்லாரும் ஒரு விஷயம் பண்ணும்போது நீங்க மட்டும் அதை ஏன் பிரேக் பண்றீங்க, நீங்களும் எந்திரிச்சு நிக்கணும் தானே அப்படின்னு கேட்கும்போது ஓகே அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. அதை பார்க்கும்போது நீங்க ஒரு ஆக்ட்ரஸ் தானே, இந்த மாதிரி ஓகேன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு அண்ணன் சொன்னதும் எந்திரிச்சு நிக்கிறது அவங்க விருப்பம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க உங்க விருப்பத்துக்காக இங்க வரல, எல்லாரும் ஒண்ணு பண்றாங்கன்னா அந்த விஷயத்த நீங்களும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணன் உட்கார வச்சுட்டாரு. எல்லாரும் பேர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம டைரக்டர் சார் கிட்ட கேட்டுக்கிட்டீங்களா, உங்களுக்காக தான் எல்லாத்தையும் பேர் சொல்ல சொன்னேன், இனிமே கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்ததான் நம்ம விஜய் அண்ணன் இந்த வீக்ல நீங்க எல்லாரும் பிக் பாஸ்க்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு எல்லாரும் ஒன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு சில முக்கியமானதை மட்டும் நான் சொல்றேன். நம்ம டைரக்டர் சார் நான் யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருந்தேன் சார், குறிப்பா பெண்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு. நான் உடனே நம்ம விஜய் சொன்னேன், அது என்ன சார் குறிப்பா பெண்களுக்குன்றீங்க, குறிப்பான்னா அப்ப ஏதோ ஒன்று அங்க இருக்குல்ல, இது எப்படி எல்லாத்துக்கும் போய் சேருதுன்னு நான் காட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இதை பத்தி சொல்லுங்கன்னா நம்ம பார்வதி சார் இந்த கதை சொல்லும் டாஸ்க்ல நான் வந்து காலாட்டிட்டு இருந்தேன், அதை பத்தி சொல்ல வந்தாங்க. உடனே நம்ம அண்ணன் நிறுத்தி நான் உங்க 2 பேத்துக்கும் நடந்த தனிப்பட்ட பிரச்சனையை பத்தி கேட்கல, பொதுவா பெண்களை பத்தி அவர் சொன்னதெல்லாம் உங்களுக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னு கேட்கவும் சார் பெண்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாதான் அவங்க வந்து சேஃபா இருப்பாங்க அப்படின்ட்டு சொன்னாரு. இதை வந்து என்னால ஒத்துக்க முடியும். இப்ப இருக்க பெண்கள்லாம் மேரேஜ் பண்ணிக்கலனாலும் அவங்கவுங்க லைஃப் அவங்க பாத்துக்கிற அளவுக்கு ஸ்டடியா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்ததா கெமியும் இவர் சொல்ற கருத்தெல்லாம் பெண்களுக்குன்றாங்க, ஆனா பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கும் இந்த கருத்து பொருந்தும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நம்ம விஜய் சொன்ன சார் இப்ப புரிஞ்சுதா, ஒரு சில கருத்துக்களை நம்ம காமனான இடத்துல பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாரு. அடுத்ததான் நம்ம திவாகர் அண்ணன் சார் நான் ஒரு கருத்தை வந்து கான்ஃபிடண்டா எடுத்து வைக்கிறேன் சார், இதை வெளில இருந்து பாக்குறவங்களுக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு நம்ம விஜய் சொன்னேன் அதே விஷயத்துல எனக்கு குட்டும் இருக்கு பேடும் இருக்கு, நீங்க கான்ஃபிடண்டா சொல்றது குட்டு தான், ஆனா மத்தவங்க சொல்றது நீங்க ரிசீவ் பண்ண மாட்டீங்க, அது வந்து எனக்கு சரியா படல, அதையும் நீங்க வந்து ரிசீவ் பண்ணணும்ல, எங்கடா அவங்க கருத்தை கேட்டா அதுக்கு நம்ம வந்து மயங்கிடுமோ அப்படின்னு திங்க் பண்றீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆதிரை சோகமா உட்காந்துருந்தாங்க. உடனே நம்ம விஜய் சபதி என்ன ஆதிரை இப்ப எதுக்கு நீங்க சோகமா இருக்கீங்க, இங்க நடக்கிறது எல்லாமே நீங்க வந்து பர்சனலா எடுத்துக்க கூடாது, அந்த விஷயத்தை நம்ம பத்தி பேசுறோம்னா அதை மட்டும் தான் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆதிரைக்கு ஒரு அட்வைஸ் போட்டு விட்டாரு. அப்படியே எல்லாத்துக்கும் கேட்டு இருக்கும்போது நம்ம அரோரா கை தூக்கவே இல்லை. அதை பார்த்த விஜய் என்ன அரோரா நீங்க மட்டும் கை தூக்காம ஒளிஞ்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு நம்ம அரோரா நீங்க அப்படியே கேட்டுட்டு கடைசி டீலக்ஸ் வருவீங்க அப்படின்னு நினைச்சேன்னு சொன்னாங்க. உடனே நம்ம விஜய் என்ன கேம்ல மட்டும் தான் டீலக்ஸ் நார்மல் ரூம்லாம் இருக்கு, இந்த சாட்டர்டே எபிசோடுக்கு கிடையாது, எனக்கு நானும் அதை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். நான் எல்லாத்துக்கிட்டுமே நல்லா பேசி மிங்கிள் ஆகி கனெக்ட் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு நம்ம
நம்ம விஜய் சொன்னேன் அப்படி ஒன்றும் எங்களுக்கு தெரியலையே, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸ்ட்டை கேட்டாங்க. ஹவுஸ்மேட்ஸும் யாரும் எதுவும் ரியாக்ட் பண்ணலை. அதை பார்த்தோன்னா நம்ம அரோரா ரொம்ப சேட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம துஷார்ட்ட வீட்டுத்தெல்லாம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ரூமில் நைட்டு ஒரு பல்லி இருந்துச்சு, அதை பார்த்தோன்னே தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே நம்ம விஜய் சொன்னேன் இவெல்லாம் ஒரு வீட்டு தலையா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டாரு. அதுக்கப்புறம் சார் என் கேரக்டரே வந்து சைலண்ட் டைப் தான், என் வாய்ஸ் தான் ஹார்டாக இருக்கும், ஆனால் நான் வந்து ஹார்டாக எதுவும் ஹேண்டில் பண்ண மாட்டேன், சாஃப்டாகவே முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம துஷார் கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே இந்த சைடு பார்த்தா நம்ம கம்ருதீன் கொட்டாயை விட்டுட்டு இருந்தாரு. அதை பார்த்தா நம்ம விஜேஸ் என்ன கம்ருதீன் தூக்கமா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் சார் 2-3 நாளாக நல்ல வேலை, தூங்கமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, யோ நல்லா தண்ணி வரும்போதெல்லாம் குப்புற அடிச்சு தூங்கிவிட்டு இப்போ வந்து அடுத்ததா எஃப்ஜே சார் இந்த ஸ்டேஜில் எது பேசினாலும் வெளில வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்கும் சார், அது அதே மாதிரி நாங்கள் நடந்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நம்ம விஜய் சொன்னேன் எது வெட்டர்ன்னு சொன்னது இன்ஸ்பிரேஷனாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார். அது ஏதோ கோவத்தில் கையை தூக்கும் போது அப்படின்னு சொன்னார். உங்களுக்கே தெரியுது இந்த ஸ்டேஜில் பேசினா அது வந்து வெளியே இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு, அப்போ அந்த இடத்துல நம்ம எப்படி பேசணும் தெரியணும்ல அப்படின்னு சொல்லி அவருக்கும் ஒரு அட்வைஸை போட்டு விட்டாரு. இதை ஒரு பெருசாக இது பண்ணுவார்னு நினச்சோம், பட் சிம்பிளாக முடிச்சிட்டாரு. அடுத்ததான் அண்ணன் பிரேக் விட்டு கிளம்பிட்டாரு. அந்த கேப்பில் நம்ம அரோரா என்ன மூஞ்சி மேலேயே பேசுறாரு, ஒரு மாதிரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தாங்க. அடுத்ததான் அரோரா நான் இந்த ஹீல்ஸ் போட்டு எப்படி எந்திக்கிறது, அதனால தான் நான் உட்காந்துருந்தேன், கையே தூக்கல அப்படின்னு ஆதிரை கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஆதிரை நான் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டிருந்தா அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருப்பேன் பொம்மை மாதிரி கலையாம, அதனால தான் நானும் எந்திக்கல அப்படின்னு சொல்லி இவங்க பாயிண்ட் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்ததான் மறுபடியும் நம்ம விஜய் சன்ன வந்தாரு. வந்ததுமே அரோராட்ட நான் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணோம், நீங்கள் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க, உங்களோட நேம் சேஞ்ச் ஆனதானே உங்கள் ஃப்ரெண்டு ரியாவும் அதனை சொல்லி அனுப்பி வச்சாங்க, அதுக்கு நீங்கள் எதாவது ஆக்ஷன் எடுக்கணும் இல்லையா, அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதையும் பர்சனலாக எடுத்துக்கிறீங்க, யாருக்கும் இங்கே உங்களை பர்சனலாக திட்டணுன்ற இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, நீங்கள் அதை உங்களுக்கு க்ரோத்துக்காக மட்டும் எடுத்துக்கோங்க, இதை மைண்டில் வச்சுட்டு விளாடுங்க அப்படின்னு சொன்னார். அடுத்ததா தண்ணி பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனையை போட்டு உழப்பி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக சொல்ல பார்க்குறோம். நம்ம சபரீஸும் கமருதீன் தான் வாட்டர் இன்சார்ஜ், அவங்க 2 பேரும் ஏன் வாட்டர் இதில் சரியாக செயல்படலான்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சன்னை கேட்கும்போது எல்லாரும் ஒவ்வொரு ரீசன் சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே நம்ம விஜய் சன்னை அப்போ நீங்களாம் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் அவங்க பண்றதுக்கு, எல்லாத்துக்கும் தானே தண்ணி தேவை அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உடனே நம்ம சபரீஸ் 1-2 பேர் வந்து நைட்டு உட்காந்து எங்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க சார், அப்போ வந்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நார்மல் டீம்ல உள்ள ஆளுங்கள சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு நம்ம வினோத் நாங்களும் தான் சார் அங்கே வந்து வெளில உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம், அப்போ இவங்க வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் கண்ணை மூடிட்டு இருந்தாங்க, அப்போ நாங்களும் தான் அதை பார்த்துட்டு சரி அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்கள் பேசிட்டு இருந்தோம், அந்த வகையில் நாங்களும் தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாரு. உடனே நம்ம கமருதீன் சார் இந்த சபரீஸ்க்கு எப்போ பார்த்தாலும் எங்கள் டீலக்ஸ் டீம் வந்து குறை சொல்றது தான் சார் வேலை, அவங்க டீம் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொன்னவும், அப்போ உங்க டீம் வந்து உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்ல சார் அப்படின்னாரு. உடனே நம்ம டைரக்டர் சார் நாங்க வந்து இவரு உள்ள இருக்கும்போது அவர் பார்த்துப்பாரு நினைச்சிட்டு இருந்தோம், அதனாலதான் நாங்க எதுவும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. உடனே வினோத் சார் எங்க மேலேயும் தப்பு இருக்கு சார், நாங்களும் சப்போர்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டாரு. அடுத்ததா நம்ம விஜய் சன்ன ஒரு டாஸ்க் வச்சாரு. இந்த சினிமா எல்லாம் கிளாப் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கிளாப் எடுத்துட்டு வந்துட்டு யார் நடிக்கிறாங்கன்னு தோணுதோ அவங்க முன்னாடி அதை கிளாப் பண்ணிட்டு என்ன ரீசன் சொல்லணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. முதல்ல நம்ம திவாகர் கமருதீன் முன்னாடி போய் அடிச்சுட்டு, கமருதீன் வந்து என்ன பாடி ஷேமிங் பண்ணி என்னென்ன வார்த்தைலாம் சொல்லக்கூடாதோ எல்லாம் சொல்லி என்ன திட்டாரு, பிசிக்கலாவும் என்ன ரொம்ப வயலன்ஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து என்கிட்ட சாரி கேட்டு இது பண்றதுலாம் எனக்கு நடிப்பா தெரியுது அப்படின்னு சொன்னாரு. அடுத்ததான் நம்ம அரோரா எஃப்ஜிட்ட போயிட்டு கிளாப் பண்ணிட்டு அவருக்கு தேவையில்லாத ஃபைட்ல போயிட்டு ஹீரோயிக் மூமெண்ட் மாதிரி காமிக்கிறேன்ட்டு சோஃபால அடிச்சுட்டு இருந்தாரு, அது எல்லாத்துக்கும் ஸ்கேரியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ரீசன் சொன்னாங்க. அடுத்ததா பாரு கெமிட்ட போய் கிளாப் பண்ணிட்டு அவங்க வந்து என்ன பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணாங்க, அடுத்த நாள் கேஷுவலா இருக்கிற மாதிரி என்கிட்ட வந்து பண்ணாங்க, அது எனக்கு டிராமா மாதிரி தெரியுது, அதனால தான் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கனி பார்வதிட்ட போய் கிளாப் பண்ணிட்டு பார்வதி துஷார் கேப்டனாவுக்கு இவர் சூப்பரா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அவங்கள போல்ந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நந்தினி பிரச்சனையில துஷார் வந்து பார்வதியை வந்து அவங்கள கொஞ்ச நேரம் தனியா விடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஏய் சும்மா நீ யாரா என்ன தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவரே திட்டினாங்க, அது வந்து எனக்கு ஆக்டிங்கா தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி ரீசன் சொன்னாங்க. கனி பார்வதியை சொன்னதுல இருந்து வரிசா எல்லாருமே பார்வதியை மேக்ஸிமம் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் பார்வதி சொன்னோன்னே பார்வதி உள்ளுக்குள்ள இருக்க சோகத்தை மறைக்கிறதுக்காக வெளியில ஒரு மாதிரியா ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த விஜேஸ் உங்களுக்கு வந்து உங்களை எல்லாரும் ஓட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இது இந்த ஷோக்கு நாகரிகமா இல்ல அப்படின்னு சொன்னாரு. அடுத்ததான் நம்ம விஜய் சன்ன திவாகர் கிட்ட இந்த ஷோ டீ காஃபி இதெல்லாம் வரதுல இருந்து ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமா சார் நான் வெளில இருந்து பார்க்கும்போது எல்லாருமே அது ஸ்கிரிப்ட்ன்ற மாதிரி தான் சொன்னாங்க, ஆனா உள்ள இருந்து பார்த்தா தெரியுது ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ரியாலிட்டி ஷோ, நாங்க என்ன பண்றோமோ அது அப்படியே வருது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நம்ம விஜய் சன்ன இப்ப தெரியுதா இது ஸ்கிரிப்ட் இல்லைன்னு அப்படின்னோட 100% ரியாலிட்டி ஷோ தான் சார்னு சொன்னாரு.
அதுக்கப்புறமா விஜய் அண்ணன் நாளைக்கு சந்திப்போம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. நம்ம பாரு வெளியே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. எல்லாரும் என்ன ஆக்டிங் சொல்றாங்களா, நான் என்ன ஆக்டிங்கா பண்றேன், அப்போ எல்லாத்தையும் நான் வந்து பேசுறதெல்லாம் ஆக்டிங் சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் நான் பிக் பாஸ்க்கே வரலன்னு அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன். என்னெல்லாம் யாருக்கும் ஏத்துக்க முடியாது, நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க. நம்ம திவாகரும் கலையும் அவங்க 2 பேத்துக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எபிசோட் கொஞ்சம் போரிங்கா தான் போச்சு. சின்ன விஷயத்தெல்லாம் பெருசா ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. இந்த வெற்றிரன் சொன்னது, பார்வை வந்து கெமி வந்து கேம்ல பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணது, இதெல்லாம் பத்தி பெருசா பேசவே இல்லை. இதெல்லாம் பத்தி நாளைக்கு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். கூடவே நாளைக்கு காந்தி தான் எவிக்ட் ஆக போறாருன்ட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. அது உண்மையானு நாளைக்கு பார்க்கலாம். பை பை.